எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான குளோபல் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா குளோபல் டேரிஃப்ஸ் பற்றி தான். தட் மீன்ஸ் யுஎஸ் கோர்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் போட்ட டேரிஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மினிமம் டேரிஃப்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அதுக்கு மேலே வந்து டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு பெர்மிஷன்ஸு கேட்காம போட்டதுனால தான் இதை வந்து யுஎஸ் கோர்ட் வந்து இந்த லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, அந்த ஆக்ஷனுக்கான பேர் என்ன அப்படின்னா தட் மீன்ஸ் IEEPA அப்படின்னா இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட். இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1977 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாரின் அசட் த்ரெட் வருதா அப்போ இவங்க வந்து அந்த ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டியை வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ சீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எக்கனாமிக் ஆர் குளோபல் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ இவங்க வந்து ஆக்ஷன் ஆஸ் எ பிரசிடென்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா IEEPA இந்த ஆக்ட் படி அவுட் ஆஃப் தட் மீன்ஸ் ரூல்ஸ் பிரேக் பண்ணி டேரிஃப்ஸ் வந்து எந்த ஒரு லாவோட ஆர்டர் ஃபாலோ பண்ணாமல் இவர் எக்ஸ்ட்ரா டேரிஃப்ஸ் போட்டிருக்காரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் சைனாவில் போட்டிருக்காங்க அண்ட் மெக்சிகோ ஆகட்டும் இல்லை அதர் குளோபல் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்தியாவில் கூட அவங்க வந்து டேரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துமே பார்த்தீங்க அப்படின்னா யாரை இவங்க வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா தட் மீன்ஸ் இவங்க கேட்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கோர்ட்டு தான். கோர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. தட் மீன்ஸ் அக்கார்டிங் டு த செக்ஷன் 232 அண்ட் 301 அதை வந்து பிரேக் பண்ணி பிரசிடென்ட் இதை வந்து டேரிஃப்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கூடாது. ஸோ அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஃபாரின் அசட் த்ரெட் எல்லாம் வரதா குளோபல் டென்ஷன்ஸ் வரதா மட்டும்தான் இவங்க வந்து அதை தடுக்கணும். அப்போ தான் அந்த IEEPA law வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபர்தர் இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணனால என்ன ஆகும் எக்கானமி அப்படின்ற பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நியர்லி 70 எமர்ஜென்சி பவர் ஆக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லா இன்ட்ரோடியூஸ் ஆனதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ப்ராப்பரா மீன்ஸ் எந்த இப்போ அவுட் ஆஃப் த ரூல்ஸை பிரேக் பண்ணி டேரிஃப்ஸ் அதை கொண்டு வரல. எக்கானமியில் குளோபல் எக்கானமி எப்படி இருக்கும்? பிகாஸ் இந்த டேரிஃப்ஸ் வந்து இவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மீன்ஸ் ட்ரம்ப் போட்ட டேரிஃப்ஸ் கேன்சல் பண்ணனால என்னன்னா கண்டிப்பாக எக்கானமி வில் பூம். தட் மீன்ஸ் யூஎஸ்ல வந்து எக்கானமி வந்து க்ரோ இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் வந்து மேலே வரும். இதோட இம்ப்ளிமெண்ட் என்ன ஆகும்? யூஎஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் ஆல்சோ வில் மூவ் அப். அதுவுமே பூம் ஆகும். ஸோ இனி வர இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வில் பி இன் ஏ அப் ட்ரெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இதுதான். ஏன் அப்படின்னா மெயின்லி டேரிஃப்ஸ்னாலே மார்க்கெட் எல்லாமே ரொம்ப அடியாக இருந்தது. பட் இந்த டேரிஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எடுத்து விட்டதுனால அகெயின் மார்க்கெட் வில் பி இன் ஏ புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ ரைட் டைம் டு இன்வெஸ்ட். நீங்கள் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து MF அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.